பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. கடந்த வாரம் முழுதும் எங்களை கண்ணின்மணியை போல பாதுகாத்து எங்களை அதிசயமா எங்களை நடத்தினீர். உமக்கு நன்றி அப்பா. நீர் கொடுத்த ஆரோக்கியத்திற்காக நன்றி. எங்கள் பலவீனங்களை எங்களை விட்டு விலக்கினதற்காக நன்றி. எங்கள் ஜபங்களுக்கு செவி கொடுத்தவரே, அற்புதங்களை செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. என்ன சொல்லியும் நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. எண்ணிலடங்காத நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையை செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு துணையானவரே உமக்கு நன்றி அப்பா. இன்னல்கள் இக்கட்டுகளிலிருந்து எங்களை விடுவித்தவரே உமக்கு நன்றி. எங்களை காக்கிறவர் நீர். எங்களை ஆண்டவரே கைவிடாத தேவனாக இருக்கிறப்பா. நீர் உறங்குவதும் இல்லை, நீர் தூங்குறதும் இல்லை ஆண்டவரே. கம்பிடித்தவர், எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீரே. இமை பொழுதும் எங்களை மறவாதவரே உமக்கு நீர் சூழ்ந்த லோகத்து இமை பொழுதும் தூங்காமல் நீர் சூழ்ந்த லோகத்து இமை பொழுதும் தூங்காமல் என்னை கர்த்தரே சுகாதாரே கண்மணி போல என்னை கர்த்தரே சுகாதாரே தாழங்களால் நிறைந்து காலமெல்லாம் தாழங்களால் நிறைந்து காலமெல்லாம் அஞ்சிரே அஞ்சிரே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிரே அஞ்சிரே என் இயேசு என்னோடு இருப்பதா. பள்ளத்தாக்கு நான் நடந்த வேட்கைகளில் மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேலைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோரினார். கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோரினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அலைகள் படகிலே மோதியே ஆழ்த்தினாலோ அலைகள் படகிலே மோதியே ஆழ்த்தினாலோ கடலே நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடலே நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதி அலைகள் நீக்கியவர் அமைதி படுத்தி
பஞ்ச தேவையில்லை, இருக்கணும் கலங்க தேவையில்லை. இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல என்ன செய்வதென்று அறியாத இந்த காலத்துல ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும், என் இயேசு என்னோடு இருக்கிறார். மரணத்தை வென்றவர், பாதாளத்தை ஜெயித்தவர், எனக்கு வாக்கு பண்ணினவர். அவர் என்னை விட்டு விலகாத தேவன். யார் என்னை விட்டு விலகினாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை என்னை விட்டு ஒருபோதும் விலகாது. பரிசுத்த வேதாகமம் விதமாய் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நம்முடைய உபத்திரம் இது லேசான உபத்திரம். நாம் பெறப்போகிற அதிகமான நித்திய கன மகிமைக்கு முன்பதாக, நாம் பெறப்போகிற ஆசீர்வாதங்களுக்கு முன்பதாக இந்த பாடுகள் இது லேசானது, இது நீங்கி போகிற பாடுகளாகவே இந்த காலை நேரத்திலே இந்த பாடுகளை எண்ணி நாம் கவலைப்படாம கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அந்த தேவனுக்கு நாம் துதிகளை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துவதாக. திறந்த பாடல் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமிது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமிது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். நான் என்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். நான் என்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து சரி பாடுவோம். சோர்ந்து அல்லா, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கும் ஆமென் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நிற்கப்பட்ட
உனக்கு பாக்கியமே சோர்ந்து அல்லேலூயா நீ சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் அதி சீக்கிரத்தில் மன்னவன் இயேசு வருகையிலே அமிழ்ந்த நாம் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே அமிழ்ந்த நாம் களி கூறுவோம். சோர்ந்து சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கினே அல்லேலூயா அதி சீக்கிரத்தில் நீங்கினே இந்த லேசான உபத்திரவம். எது விசுவாசிக்கிறீங்க? இந்த உபத்திரம் சீக்கிரமாய் நீங்க போகிறது. என்ன உபத்திரத்தின் வழியாக நீங்க கடந்து போகிறோம்? அது சரீர வியாதியோ மன ரீதியான கஷ்டமோ இது என்ன தேவைகள் நடுவாக நீங்க கடந்து போகலாம். இந்த பாடுகள் நிச்சயமாக ஒரு விடியலை கத்து நமக்கு ஏற்படுத்துகிறார். நம்முடைய அந்தகாரத்தை கத்து நீக்குகிறார். இந்த கால நேரத்தில் விசுவாசிங்க, என் தேவன் என் உபத்திரத்தில் எனக்கு விடுதலை கொடுப்பார். இந்த துக்க நாட்கள் முடிந்து போம் என்று வசனம் சொல்லுகிறது. உங்க எல்லா கண்ணீரை கத்த துரைக்கிறார். நீ விசுவாசத்தோடு கூட கத்தரை துதிக்கும் பொழுதே நம்முடைய எல்லா சஞ்சலங்களை கத்த நீக்குகிறார். நம்முடைய சரீர வியாதிகளை கத்த நம்மை விட்டு விலக்குகிறார். கத்தருடைய வாக்கு உன் அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கத்தரை நோக்கி நாம் பார்ப்போம், அவரை நாம் உயர்த்துவோம். நமக்கு வேற நாதி இல்லை, இந்த இயேசு தவிர நமக்கு வேறொரு மீட்பர் நமக்கு இல்லை, நமக்கு வேறொரு ரட்சகர் நமக்கு இல்லை. பூமியின் கீழே நமக்கு வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்பட, இயேசு அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படலை. அந்த இயேசுவை நாம் ஆராதிக்கும் பொழுது, அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நாம் ஒருபோது கூட வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இம்மட்டுமாய் நம்மை அதிசயமாய் நடத்தின தேவனுக்கு முழுவதோடு கூட அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. நம்முடைய நம்பிக்கை காரணர் அவர்தான். நமக்கு பலவித நம்பிக்கைகள் நமக்கு இல்லை. நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு. இந்த நம்பிக்கை தான் நம்மை மட்டுமாக நம்மை நடத்தினது. இந்த நம்பிக்கை தான் நம்மை ஜீவனோடு நம்மை வைத்திருக்கிறது. இன்னையும் இயேசு மேல் வைக்கிற இந்த நம்பிக்கை தான் நம்மை நடத்த போகிறது. இதுவரை கண்டிராத மகிமையை மேன்மையை காணும்படியாக கர்த்தர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவமொழிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவமொழிதனை கண்டடைவோம். காரில் நீங்கிடவே வாசமாதானம் தங்கும், மனதின் காரில் நீங்கிடவே வாசமாதானம் தங்கும். நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, உண்மை வழி நடந்தே
வந்தோரை தள்ளிடாரே தாங்கி அணைத்திடுவார். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். சொல்லுவோம் உள்ளமானே வாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் கரவனின் கைவிடா காத்திடும் கரவனின் நித்திய ஆசி வந்திறங்குமே. நீதிமானே சீரசிந்தே நித்திய ஆசி வந்திறங்குமே. இருவை நன்மைகள் தொடருமே. இப்பது கிடைக்குமே. இருவை நன்மைகள் தொடருமே. இப்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா. இக்கட்டு நேரத்திலே நமக்கு உதவி செய்ய ஆண்டவர், தம்மண்டை வந்தவரை தள்ளிவிடாத ஆண்டவர், அதை நோக்கி அப்பா என்று சொல்லும் பொழுது மகனே மகளே என்று நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன், விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவர், அவர் கேட்கிறவர் மாத்திரமல்ல பதில் கொடுக்கிற தேவன். அதுக்கு நம்ம எல்லாரோட சாட்சிகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கூட நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுத்தாரு. நாளிலே நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, அப்பா நீர் எங்களை நடத்துங்கப்பா, உண்மையே நம்பி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேற எதையும் எதன் மேலே எங்க நம்பிக்கை நாங்க வைக்காதபடி தகப்பன உண்மையே நாங்கள் நம்புகிறோம்ப்பா. எங்களை நீங்க நடத்துங்க, எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வாரத்தின் முதல் நாளிலும் கூட ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் ஆரோக்கியமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு எல்லா துதியும் கனமும் உண்டாவதாக மட்டுமாய் பாடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வாரத்திலே நாம் சபையாக ஒரு வார காலம் கூகுள் மீட்டில் நாம் ஜெபிக்கும்படியாக ஒருமுகப்பட்டு ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட சபையாருக்கு நன்றிகளை வாழ்தலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அநேகருக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். நம்முடைய திருச்சபையார் கோவிட்னால பாதிக்கப்பட்டவர்களையும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். கடந்த வாரத்திலே
தாயாருக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. நீங்க தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்நாட்கள் இன்னும் அதிகமாய் நாம் ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ தயவு நாம் இன்னும் நிறைவாய் பெற நாம் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தின் முதல் நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதல் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இயேசுடைய சீஷனாகிய அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் எழுதின நிருபத்திலே நாம் வாசித்தோம். யார் ஜீவனை விரும்புகிறார்களோ நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவர்கள் 4 காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவதாக செய்யக்கூடாத காரியங்கள் 2, செய்ய வேண்டிய காரியங்கள் 2 என்று நாம் வாசிக்கிறோம். செய்யக்கூடாது என்ன? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்கணும். செய்ய வேண்டியது என்ன? நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். நீங்க செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், இந்த இக்கட்டான இந்த சூழ்நிலையில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வசனம் என்னவென்றால், நீ நல்ல நாட்களை நீ காண்பாய். அல்லேலூயா. நாம் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதே பகுதியை நாம் பழைய ஏற்பாட்டிலே சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 34ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் வேதமாக எழுதுகிறார். 34ஆம் சங்கீதம் 12-14 வசனங்களிலே, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இதே காரியத்தை நாம் சங்கீதங்களில் நாம் வாசிக்கிறோம். இன்னும் அதிகமாக இன்னொரு படி மேலாக, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன். இந்த 3 விதமான காரியங்கள் இந்த காலை நேரத்திலும் கூட அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நன்மையை நாம் காண வேண்டும் என்றால், நன்மையை பெற வேண்டும் என்றால் என்ன வேதம் சொல்கிறது? யாக்கோபின் நிருபத்திலே, எந்த நல்ல ஈவும் பரத்திலே ஜோதிகளின் பிதாவிடத்திலே உண்டாகி அதை நம்மிடத்துல இறங்கி வருகிறது என்று நாம் வாசிக்கிறோம். பரத்திலே உண்டாகி தேவனிடத்திலிருந்து நாம் எந்த நன்மையானாலும் சரி, எந்த நன்மையான எந்த ஈவும் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே நாம் நன்மையை காண வேண்டும் என்றால், இரண்டாவதாக ஜீவனை நாம் விரும்புவோம் என்றால், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, if you want to enjoy life, உன் வாழ்க்கையை நீ என்ஜாய் செய்யணும், நீ உன் வாழ்க்கையை நீ ஜீவனை நீ விரும்புவாய் என்றால், அடுத்ததாக நல்ல நாட்களை காண வேண்டும் என்றால், இந்த 3 காரியங்கள் நன்மை காணணும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கை அது மதுரமாக சந்தோஷமாக இருக்கணும். மூன்றாவதாக நல்ல நாட்களை காண வேண்டும். இந்த 3 விதமான காரியங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஜீவனை விரும்பி என்று சொன்னால், இம்மைக்குரிய ஜீவன் மாத்திரம், இம்மைக்குரிய ஜீவன் விட, இம்மைக்குரிய வாழ்க்கை விட நாம் சுகமாய் வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, நித்திய வாழ்வு கூட நாம் பெற வேண்டும் என்றால் 2 காரியங்களை நாம் அறவே செய்யக்கூடாது. முற்றிலுமாய் அதை நம்மை விட்டு விலக்க வேண்டும் என்று நாம் இதே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். என்ன காரியத்தை செய்யக்கூடாது? இன்னும் தெளிவாக நாம் அதை தியானிக்க போறோம். முதலாவதாக, பொல்லாப்புக்கு உன் நாவை விலக்க வேண்டும். முதல் காரியமாக நாம் இந்த 3 ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால், நன்மையை பெறணும், ஜீவனை நான் பெறணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும். மூன்றாவதாக, நல்ல நாட்களை என் வாழ்க்கையில நான் அதிகம் பார்க்கணும். கடந்த நாட்களில் அநேக துக்கமான காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன், வேதனையான நாட்களை நான் பார்த்திருக்கிறேன். இனி அதெல்லாம் நான் காணக்கூடாது. என் வாழ்க்கையிலே நன்னாட்களை நான் காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யாராய் இருந்தாலும் கூட, முதல் காரியமாக வேதம் சொல்லுகிற காரியம் என்னென்றா, முதலாவதாக பொல்லாப்புக்கு உன் நாவை நீ விலக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 19-21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் வாயை, சங்கீதம் 50 19-21, உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி
உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இதைகளை நீ செய்யும் பொழுது நான் மௌனமாகிறேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நான் நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உன் வாயை கத்திரை பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயை எதற்கு நீ திறக்கிறாய்? பொல்லாப்புக்கு நீ திறக்கிறாய். நீ உட்கார்ந்து என்ன செய்கிறாய்? உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசுகிறாய். இன்னைக்கு முதல் காரியமாக நம்முடைய நாவு பொல்லாப்புக்கு இருந்து நம்முடைய நாவை நாம் விலக்க வேண்டும். ஆங்கிலத்திலே refrain your tongue from speaking evil. தீமையான காரியங்களை பேசுறதுலேருந்து நம்முடைய நாவை விலக்கணும். பொல்லாத காரியங்களை பேசுறதுலேருந்து நம்முடைய நாவை நாம் விலக்கி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். முதல் காரியம் எதிலிருந்து நம்ம விலக்கி காத்துக்கொள்ளணும்னா, இந்த நாவு பொல்லாத காரியங்கள், தீமையான காரியங்கள், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற காரியங்களிலிருந்து பேசாதபடிக்கு நம்முடைய நாவை நாம் அடக்கி நாம் மாறும் பொழுது நிச்சயமாக நாம் மேற்கொண்ட அந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வசனம் சொல்லுகிற 20ஆம் வசனத்திலே, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாய் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். நான் அமைதியா இருக்கேன் நீ நினைக்கிறேன். நான் ஒவ்வொன்றாக உன் நீ பேசின, மறைமுகமாய் பேசின, நீ உன் நாவினாலே அவதூறு உண்டு பண்ணின எல்லா வார்த்தைகளிலும் நான் ஒவ்வொன்றாக உன் கண்களுக்கு முன்பாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளையை நான் பேசுறது யாருக்கு தெரியல நம்ம நினைச்சக்கூடாது. இந்த நாள் சிறிய அவயம் தான். எவ்விதமாக ஒரு நெருப்பு முழு காட்டையும் கொளுத்தி போடுமோ அதே விதமாக இந்த நாவு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக மாறுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை மிக மோசமான நிலைக்கு கொண்டு போகிறது இந்த சரீரத்தில் அந்த சின்ன நாவு. அதெல்லாம் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, நீ நீடித்து வாழணும், நீ நல்ல நாட்களை காண வேண்டும் என்றால் உன் நாவை பொல்லாப்புக்கு விலக்க வேண்டும். ஈவில் தீமையான காரியத்தை பேசுகிறது நம்முடைய நாவை நாம் விலக்க வேண்டும். ஹல்லேலூயா. தீத்துவின் புஸ்தகத்திலே தீத்து நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். தமிழ்ல பார்த்து, ஒருவரையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமல் பொறுமையுள்ளவர்களா இருங்க. ஒருத்தனை குறித்து நீ தப்பா பேசாத. எல்லாருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம எல்லாருக்கும் வேறு சொல்லுற காரியம், இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, நீ நல்ல நாட்களை காணணும், நாம் நல்ல நாட்களை காண வேண்டும். அதற்கு சில வழிமுறைகள் வேதமே சொல்லுகிறது. பொல்லாதான காரியத்திலிருந்து உன் நாவை நீ விலக்கு, அதை விட்டு நீங்கு என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யாரை குறித்தும் கூட நாம் அவதூறான காரியங்களை நாம் பேசவோ தீமையான காரியங்களை பேசவோ கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மாத்திரமல்ல, நீங்க பழைய பாடை நீங்க வாசிங்கன்னா, பிறனுக்கு விரோதம் 10 கட்டளை ஒரு பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதேன்னு 10 கட்டளை ஒரு கட்டளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக 23:1 you shall not spread false report. இல்லை என்றால் rumors, gossip. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக. ஒருத்தனுடைய பேரை கெடுப்பதற்கான எந்த காரியத்தையும் நம்முடைய நாவினாலே நாம் பேசக்கூடாது. நம்முடைய நாவு மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக நாம் பேசணும். இன்னைக்கு என்னுடைய நாவு என்று சொல்லி நாம் குடும்பத்தாரை விதமாய் பேசுகிறோம். எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு என்று சொல்லி இந்த நாவு பட்டயத்தை போல நாம் பயன்படுத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய திறமை என்று நாம் நினைக்கிறோம். இவ்விதமாய் பேசுறதுனால எனக்கு பயப்படுவாங்க, நான் திறமசாலி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வேறு சொல்றது என்னன்னா, நீ நல்ல நாட்களை காண வேண்டும் என்றால் தயவு செய்து உன் நாவினால பொல்லாத காரியங்கள், தீமையான காரியங்களை பேசுவதை நீ விட்டுவிடு. அது பொய்யான காரியமாக இருக்கட்டும், அவதூறான காரியமாக இருக்கட்டும், பிறகு பொய்யான காரியங்களாக இருக்கட்டும், பொய் சாட்சி சொல்லாத, ஃபால்ஸ் ரிப்போர்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணாத, காசிப் பண்ணாத. இனி காசிப் பண்றது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர்க்கதை பேச சொன்னா மணிக்கணக்காக பேசுவாங்க. பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில் குடும்பத்தாரை குறித்து வேறு சொல்லுது, தயவு செய்து காசிப் பண்ணி பரப்பாங்க. உன் நாவு கற்று அதற்காக உன்னை வைக்கல, உன் நாவு அதற்காக கொடுக்கப்படலை. இந்த நாவினாலே நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியும். இந்த நாவினாலே சாபங்களையும் தேவையில்லாத நாம் விரும்பாத அநேக காரியங்களை நாம் பெறுகிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே முதல் காரியமாக எல்லா பொல்லாத காரியத்திலிருந்து இந்த நாவு பேசுவதை தயவு செய்து இந்த நாளில மிக தாழ்மையோடு அன்போடு சொல்லுகிறேன், இந்த நாவை நம்ம அடக்கி ஆகணும். இந்த நாவினாலே புறம் கூறக்கூடாது.
பின்னாடி பேசுகிறதோ, இந்த நாவினாலே தீமையான வார்த்தைகளை பேசுவதோ, சரளமாக கெட்ட வார்த்தை பேசுவான், ரொம்ப சரளமா பேசுவான். கர்த்தரை கேட்கிறாரு. செவிகளை உண்டாக்கின தேவன் அவர் நம்முடைய வார்த்தைகள் அவர் கேட்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் பார்க்கிறாரு. ஆக மிக எச்சரிக்கையோடு நம்முடைய வார்த்தையில, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வல்லமை மிகுந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நாவை நாம் கையாள வேண்டும். பொல்லாப்புக்கு தன் நாவை என்ன செய்யணும்? விளக்க வேண்டும் என்று நாம் வாசம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பட்டிய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. அவங்க பேசினாங்கன்னா அவ்வளவுதான், அன்னைக்கு தூங்க முடியாது. அவ்வளவாக பட்டய குத்துக்களை போல இருக்கும் வார்த்தைகள். ரொம்ப ஆண்டவர் பாருங்க, நமக்கு முன்மாதிரி நம்முடைய ஆண்டவர் தான். ஆண்டவர் எதிர்மாய் பேசுகிறாரு. விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரியை பார்க்க மக்களேன்னு சொல்றாரு. அன்போடு தான் பேசுறாரு. எல்லாம் வெறுக்கிறாங்க, சகிவை எல்லாம் வெறுக்கிறாங்க. இவன் பாவியான மனுஷன், வரி வசூல் செய்கிறவன். இன்னும் ஆபிரகாமின் மகன் ஆண்டு சொல்றாரு. தன்னை காட்டி கொடுக்க வருகிற தன்னுடைய சீஷனை பார்த்து சிநேகிதன் தான் சொல்றாரு. இதுங்க நம்முடைய தேவனுடைய அவருடைய வார்த்தை பாருங்க. யாரையும் விட தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட அவர் சபிக்கவே இல்லைங்க. சாபமான வார்த்தைகள் நம்முடைய ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படவே இல்லை. நீங்க நம்ம எவ்வளவு சாதாரணமாக சபிக்கிறோம், எவ்வளவு சாதாரணமாக போய் பேசுகிறோம், எவ்வளவு சாதாரணமாக காசிப் பண்ணுகிறோம், புறம் கூறுகிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு. நீ நன்மையை காணணும், நீ ஜீவனை நீ பெறணும், உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். அதே சமயத்துல நன்னாட்களை, நல்ல நாட்களை நாம் காண வேண்டும். அதுக்கு முதலாவதாக செய்யக்கூடாத முதல் காரியம் என்னன்னா, இந்த நாவினால யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. இந்த நாவினால பொல்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது. இந்த நாவினால தீமையான காரியங்களை நாம் பேசக்கூடாது என்று வேதம் இந்த நாள் நம்மோடு பேசுகிறது. ஆகவே இந்த இத்தனை நாட்கள் இருக்கும் இந்த நாவினால எத்தனை பேர் நீங்க கஷ்டப்பட்டு சாமர்த்தியம் நீங்க பேசியிருக்கலாம், நிறைய காலத்தை நீங்க சாதிச்சிருக்கலாம். ஆனா இந்த நாளிலே வேதம் நம்மோட பேசுகிறது. இந்த நாவை நான் அடக்கி ஆளுவேன், இந்த நாவினாலே நான் பொய் பேச மாட்டேன். சில பேர் நல்ல காரியங்களுக்காக பொய் பேசலாம். வேதம் சொல்றது, பொய் பேசுகிறவர்கள் 2ஆம் மரணமாக அக்னிக்கடலில் தள்ளப்படுவார்கள். ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இன்னொரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய். வேதம் சொல்றது, ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு மிஞ்சினது அது பாவமாக இருக்கும். ஆகவே 2 பேர் நாம் பேசுகிறோம் என்றால் நம்முடைய மாம்ச கண்களுக்கு தெரியாத தேவன் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை அவர் நோட் பண்றாரு. ஒரு புத்தகம் திறக்கப்பட்டு அந்த புத்தகத்தில் எழுதப்படுகிறது. ஆகவே தேவையில்லாத காரியங்கள் 3வது நபரை குறித்து தயவு செய்து நம்முடைய வீடுகளில் பேச வேண்டாம். இந்த லாக்டவுன் நாட்களிலே நமக்கு என்ன செய்யணும்னே தெரியாம இருக்கிறோம். தேவையில்லாத பிரச்சனைகள். ஏன் தேவையில்லாத பிரச்சனைகள்? நம்முடைய நாவை நாம் மடக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல நாட்களை நாம் குடும்பமாய், நாம் சபையாய் நாம் காணுவோம் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். 2வதாக என்ன செய்யக்கூடாது? முதலாவதாக பொல்லாப்புக்கும் நாவை விளக்கணும். 2வதாக கபடத்துக்கு தன் உதடுகளை காத்துக் கொள்ளணும். Refrain your lips from speaking deceit. ஏமாற்று வார்த்தைகளை, ஏமாற்றுகிற வார்த்தைகள், கபடமான வார்த்தைகள், மாயமாதமான வார்த்தைகளை தயவு செய்து உன் நாவினால் நீ பேச, அதை விட்டு நீ விலக்கு, உன்னை விட்டு அதை விலக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா எரேமியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே எரேமியா 9:8 அவர்கள் நாம கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் அயலானோடே தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். அல்லேலூயா. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அவனுடைய நாவியாரு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. இந்த கபடாக பேசுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது பாருங்க, அவனவன் தன் அயலானோட தன் வாயினாலே சமாதானமா பேசுறான். பேசும்போது பார்க்கும்போது எப்படி பேசுறான்? நல்லா பேசுறான். நல்ல தேன் ஒழுகிறது போல பேசுகிறான். நீனா எனக்கு உயிரிழந்தது போல பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இதுதாங்க கபடு. உள்ள ஒண்ணு இருக்கு, ஆனா வார்த்தை ரொம்ப இனிமையா இருக்கு. இது யார் அறிவா? கர்த்தர் அறிவார். ஆகவே நம்ம அவனை ஏமாற்றிடலாம்.
நம்ம அயலானை ஏமாற்றலாம், குடும்பத்தாரை ஏமாற்றலாம், சொந்தங்களை ஏமாற்றலாம், நண்பர்களை ஏமாற்றலாம். நாம் பேசுகிற அந்த இனிமையான மொழியினால, நம்முடைய பாவனையினால நம்ம என்ன செய்யலாம்? ஏன்னா நானா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம பேசலாம். ஆனா வேற சொல்றது, கபடானவர்கள் யார் என்றால் உள்ளத்திலே அவரை குறித்து எரிச்சல். இது சகஜமாக நம்ம செய்யறோம். யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க வந்து முகத்து நேரம் நம்ம பேச மாட்டோம், முகத்து நேரம் அவங்களை போந்துருவோம். ஆனா அவங்க போன பிறகு இவனா என்னை பத்தி நிறைய கதைலாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளையே, இது வந்து மாயமானம். இந்த மாயமானத்தை கர்த்தர் இருக்கிறார். மாயக்காரரே என்று வேத பார்வை பார்த்து கண்டிக்கிறார். கர்த்தர் இந்த மாயமானத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறது அல்ல. ஆகவே கபடத்துக்கு உன் உதடுகளை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்திலே, அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். எப்படிங்க? வெண்ணையை போல மிருதுவான வார்த்தைகளை பேசுவோம், இருதய யுத்தம், எண்ணெயிலும் மிருதுவான வார்த்தைகள், ஆனா அவைகள் உருவின பட்டயங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் நம்மை பார்க்கிறாரு, நம்முடைய நாவுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீ சூஸ் பண்ணிக்கோ. உனக்கு மரணம் வேணுமா, உனக்கு ஜீவன் வேணுமா? நீ பேசுகிற வார்த்தைகள் உனக்கு ஜீவனை கொண்டு வரும், நீ பேசுகிற வார்த்தைகள் உனக்கு நன்மையை கொண்டு வரும், நீ பேசுகிற வார்த்தைகள் உனக்கு நல்ல நாட்களை கொண்டு வரும். அதே சமயத்துல இந்த நாவினாலே நாம் பொல்லாத தீமையை நாம் செய்வோம் என்றால், தீமையை பேசுவோம் என்றால், அது நமக்கு அதனுடைய விளைவை நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த நாவினால கபடான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. வேதத்துல நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதா இஸ்கரியோத்து, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். இயேசு வந்து தன்னுடைய சீஷர்களோடு கூட விருந்தில் உட்கார்ந்து இருக்காரு. அப்பொழுது மரியாள் வந்து வெளியே பெற்ற தைலத்தை கொண்டு வந்து இயேசுடைய பாதத்துல உடைத்து, அந்த பாதத்தை அவருடைய தலையை வந்து எண்ணெயினா அந்த தைலத்தினால தைலத்தை பூசி கர்த்தரை மகிமைப்படுத்துறார். அப்பொழுது அங்கு இருந்த இயேசுடைய சீஷன் ஆகிய ஒருவன் அவரை காட்டிக் கொடுக்க போகிற யூதா இஸ்கரியோத்து என்ன சொல்றான்னா, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடுக்கணும், ஏன் இவன் வேஸ்ட் பண்றா? அவர் தன்னை வந்து யோக்கியனை போல அவர் தன்னை காட்டிக் கொள்றார். ஏழைகள்லாம் அவர் ரொம்ப உயிர், ஏழைகள் உதவி செய்யறதுதான் அவருடைய கொள்கை என்பதை போல எல்லாருக்கும் முன்பதாக ஒரு ஷோ பண்றாரு. ஆனா அவட வார்த்தைக்கும் அவட வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. வார்த்தை என்னவோ ஏழைகளுக்கு இதை வித்து 300 பணத்துக்கு ஏழை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. ஆனா பைபிள் சொல்லுது, அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலே பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறானபடினாலும் இப்படி சொன்னான். திருடன் உள்ள வந்து திருடன், ஆனா வார்த்தை வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப சேவை மனப்பான்மையோடு செய்வது போல. நீ கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசும்பொழுது கபடுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த காலை நேரத்துல எல்லா கபடை உன்னை விட்டு விலக்கு, எல்லா பொல்லாப்பை உன்னை விட்டு விலக்கு என்று ஆண்டு நம்மோட பேசுகிறார். எல்லா பொல்லாப்பை நம்ம பொல்லாப்பான காரியங்களை பேசுகிறத விடணும். நிந்திக்கிறதான வார்த்தைகள், பட்டை குத்துக்களை போல வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், ஒருத்தருடைய பேரை கெடுக்கிறதான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், எல்லாவற்றும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், நம்ம விட்டு விலக்கி, இரண்டாவது கபடான வார்த்தைகளை நம்ம விட்டு நாம் விலக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. இது நாம் ரொம்ப முக்கியம். யாக்கோபின் புஸ்தகத்தில் யாக்கோபின் நிருபத்திலே முதல் அதிகாரம் 26ஆம் வசனம், யாக்கோபு 1:26, யாக்கோபு 1:26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். உன் நாவை அடக்கலாம நீ தேவ பக்தி உள்ளவன் என்று நீ நினைச்சனா உன் தேவ பக்தி வீணாயிருக்கும். நம்ம எத்தனையோ ஆண்டுகள் நம்ம தேவ பக்தி செய்கிறவர்களா இருக்கிறோம்.
மணிக்கணக்கா ஜெபம் பண்ணலாம், மணிக்கணக்கா பைபிள் வாசிக்கலாம். ஆனா உன் நாவை நீ அடக்கலன்னா, உன் நாவை நீ அடக்கி ஆளவில்லை என்றால் உன் தேவ பக்தி, நீங்க செய்யற நாம் செய்கிற தேவ பக்தி அது வீணாக இருக்கும், அது பிரயோஜனமற்றதா இருக்கும் என்று வேதம் நம்மோட பேசுகிறது. சர்ச்ல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தரை ஆர்ப்பரிப்பாங்க, வீட்டு போன சண்டைகள். அப்ப நீ பண்ண தேவ பக்தி வீண் என்று பைபிள் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நாம் செய்கிற பக்தி வீணாய் போகக்கூடாது. எவ்வளவு தியாகத்தோடு கூட கர்த்தருக்காக எத்தனையோ காரியங்களை செய்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் பக்தி வீணாய் போகக்கூடாது என்றால் உன் நாவை அடக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை அந்த வாயிலிருந்து புறப்படக்கூடாது, தீமையான ஒரு வார்த்தை அந்த வாயிலிருந்து புறப்படக்கூடாது. கர்த்தர் கேட்கிறாரு, ஒவ்வொரு வார்த்தைகள் ஒரு நாள்ல எல்லாத்தையும் நம்ம கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவோம், நாம் பேசின ஒவ்வொரு வார்த்தைகள். ஆகவே இன்னைக்கு யாரை விட அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட எந்த மனுஷனையோ மனுஷையோ அவருடைய வார்த்தையினால நிந்திப்பதோ, அவர்களை வேதனைப்படுத்துவதோ, அவர்களை தூற்றுவதோ, அவதூறாய் பேசுவதோ என்ன வேணா செஞ்சுட்டு போட்டுருங்க. நான் என் நாவினால யாரையும் நான் காயப்படுத்த மாட்டேன். என் தேவன் என்னை பார்க்கிறார், என் வார்த்தை அவர் கேட்கிறார் என்ற ஒரு பயத்தோடு கூட கபடற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டு காரியங்களை செய்யக்கூடாது, ரெண்டு காரியங்களை பார்த்தோம். பொல்லாப்பை பேசக்கூடாது, ரெண்டாவது கபடான காரியங்களை நம்முடைய நாவினால் பேசக்கூடாது, அதை நாம் விட்டு விலக வேண்டும். செய்ய வேண்டியவை என்ன? ரெண்டு காரியங்கள் அதே வசனம் சொல்கிறது. நான் மீண்டும் நான் வாசிக்கிறேன். நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவுள். ரெண்டு காரியத்தை செய்யக்கூடாது. செய்ய வேண்டியது மூன்றாவது, செய்ய வேண்டியது என்னன்னா, முதல் காரியம் நன்மையை செய்யணும். நீங்க பேதுரு பேர் 1 பேதுரு எடுத்து வாசிங்கன்னா, நான் மீண்டும் இந்த காரியத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். வசனத்தை வாசம், நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவுள். 9ஆம் வசனத்துல மேல் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, 9ஆம் வசனத்துல தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீ ஆசீர்வாதத்தை பெரும்படியா நீ அழைக்கப்பட்டிருக்க, ஆசீர்வாதத்தை உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக நீங்க அழைக்கப்பட்டபடினாலே தீமைக்கு தீமை செய்யாதீங்க, உதாசனத்துக்கு பதிலாக உதாசனம் பண்ணாதீங்க. மாறாக நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. முதல்ல நன்மை செய்யணும். எப்படி நன்மை செய்யணும்? உன் வார்த்தை, உன் நாவினால் நன்மை செய்யும். செய்யக்கூடாது நம்ம பார்த்தோம். செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த நாவினால உனக்கு தீமை செய்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டபடினாலே, நாம் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். தேவன் நமக்காக ஆயத்தப்படின ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக இலவசமாய் பெரும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதை பெற வேண்டும் என்றால் நீங்க உங்க நாவினால மற்றவர்களை ஆசீர்வதிங்க. தீமைக்கு தீமையை சரி கட்டாதீர்கள், தீமைக்கு தீமை செய்யாதீங்க. ஏன்னா அவன் பேச, நான் பதில் பேசிட்டேன், என்னை திட்டினா நான் திட்டேன், நீ என்னை இழுக்கிறியா, என் வீட்டை இருக்க, நான் உங்க பரம்பரையை நான் இழுப்பேன். இது இல்லைங்க பக்தி. உன் பக்தி வீணாய் போயிடும். ஆகவே மிக எச்சரிக்கையோடு நாம் காணப்பட வசனம் சொல்லுது, நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. முதலாவதாக ஆசீர்வதிக்கும் நம்ம பார்ப்போம். நீங்க தொடர்ச்சியா நீங்க மத்தேயு சுவிசேஷம் வாசி, ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். மத்தேயு 5:44. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் செய்யறோமா? ஜீவனை விரும்புகிறோம், நன்மை பெறணும்னு நினைக்கிறோம், நல்ல நாட்களை காணணும்னு நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் செய்யணும்னா, அதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னா, நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் நன்மையை செய்யணும். எப்படி செய்ய முடியும் நன்மையை? முதலாவதாக நாம் ஆசீர்வதிக்கணும். யார் ஆசீர்வதி? நம்மை பகைக்கிறவர்களை, நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும். நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லுங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், உங்களை துக்கப்படுத்துகிறவர்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக எப்படி நன்மை செய்யணும்னா, உங்க நாவினால, உங்க வார்த்தை, அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்க. எவ்விதமாக யோபு தன்னை கஷ்டப்படுத்த தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்தாலும் கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றுவது போல நாம் அவர்களுக்காக, நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக, நம்மை வேதனைப்படுத்துவதற்காக
நம்மை ஏமாற்றினவர்களுக்காக, நம்மை துக்கப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்காக ஜெபிக்கணும். நாம் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். வார்த்தையினால் நின்று போகக்கூடாது. இரண்டாவதாக கிரியைகளில் என்ன செய்யணும்? நாம் அவர்களுக்கு நன்மை செய்யணும். உன் சத்ரு பசியா இருந்தால், ரோமர் 12ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றியும் உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாத. 17ஆம் வசனத்துல ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். இதுதான் பைபிள் கற்றுக் கொடுக்கிற பாடம். இயேசுடைய டீச்சிங் அதுதான். உன்னை ஒரு கணத்துல இருந்த மறுகணத்தை கொடுத்து ஆண்டு சொல்றாரு. யாருக்குமே கூட தீமைக்கு தீமை நம்ம செய்யவே கூடாதுங்க. அவங்க எவ்வளவு பெரிய சொத்துக்களா இருந்தாலும் சரி. தீமை செய்கிறது நம்முடைய வேலையில, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுபாவம் அல்ல. தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். உன் சத்ரு பசியா இருந்தால் என்ன பண்ணு? அவனுக்கு ஆகாரம் கொடு, தாகம் இருந்தால் அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடு என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 21ஆம் வசனத்திலே 12-21 ரோமர், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை ஜெயிக்கணும்னா, உங்களை கஷ்டப்படுத்துறவங்கள, உங்களை வேதனைப்படுத்துறவங்கள நீங்க ஜெயிக்கணும்னா தீமையினால ஜெயிக்க முடியாது. தீமையை தீமையினால ஒருவனால வெல்ல முடியாது. தீமையை வெல்லணும்னா தீமையை நன்மையினாலதான் வெல்ல முடியும். தீங்கு செய்தவங்கள நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பைபிள் சொல்லுது, நீ நன்மை செய்துதான், நன்மையினாலதான் நீ வெல்ல முடியும். உங்க குடும்பங்களிலே கர்த்தருடைய பிள்ளையே, நீ வெற்றியுள்ளவனாக கர்த்தரை உயர்த்தணும்னா நீ தீமைக்கு தீமை செய்யாத, தீமையை நன்மையினால வெல்ல. அது வார்த்தையா இருக்கட்டும். வார்த்தைனால நீ நன்மை செய்யுங்க. உங்க கிரிகளினால் உங்களால் முடிந்த வரைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்க நன்மை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்க பரலோகத்துடைய புத்திரர்களாக இருக்கிறீர்கள் என்று வேதத்தில் நம்ம வாசம். பேர்பட்ட காரியங்களை நாம் செய்யும்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். மத்தியில் இருந்த சுவிசேஷத்திலே நாம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நாம் நன்மைகளை நாம் செய்வோம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று நாம் வாசிக்கிறோம். நன்மை செய்யாததால் பாவம் வாசலப்படுத்த இருக்கும். நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. நன்மை செய்யணும் தெரியும், நன்மை செய்ய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது, அதை செய்யாமல் விட்டுறக்கூடாது. நன்மை செய்தால் நமக்கு மேன்மை, நன்மை செய்யலன்னா பாவம் நம்முடைய வாசலில் படுத்திருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்களிலே நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார், நம்முடைய தேவையில்லாத சந்தித்திருக்கிறார். நமக்கு நம்மால முடிந்த வரைக்கும் பிறருக்கு நாம் நன்மைகளை செய்வோம். எவ்விதமாக? ஜபத்தினால, வார்த்தைகளினால, இரண்டாவதாக கிரியைகளினால, கூடுமான வரைக்கும் நாம் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்யணும். குறிப்பாக உங்களை பகைக்கிறவர்களுக்கு, உங்களை வெறுக்கிறவர்களுக்கு இந்நாட்களிலே நீங்கள் அதிக நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் சிறந்த உதாரணமாக நாம் தாவீதை நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில், 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 17 20ஆம் வசனம். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிற நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்த இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோ, நீ என்னை கொண்டு போடாமல் ஒருவர் தன் மாற்றனை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிறைவேறப்படும் என்று அறிவேன் என்று சவுல் ராஜா சொல்றார். சவுல் ராஜா எத்தனையோ முறை எந்த தவறு செய்யாத, தனக்கு நன்மை செய்த தாவீதுக்கு தீமை செய்ய பார்த்தான். எவ்வளவு பரிதாபம்! ஒருத்தன் நன்மை செய்யறான் ஒருத்தனுக்கு, ஆனா நன்மை செய்தவனுக்கு பதில் நன்மை செய்யாம நன்மை செய்ததுக்கு என்ன பண்றான்? தீமை செய்யறான். இந்த 3 கூட்டங்கள் இருக்கு பாருங்க. ஒரு கூட்டம் யாருன்னா சவுல் போன்றவங்க. யாரு? இந்த பிசாசுனால நடத்தப்படுகிற கூட்டம். அவங்க பிசாசுடைய பிள்ளைகள் தான். ஏன் பிசாசுடைய பிள்ளைகள்? நன்மைக்கு என்ன பண்றாங்க? அவங்க தீமையை செய்யறாங்க. ரொம்ப வேர்ஸ்டான கூட்டம் இது பிசாசு. 2வது கூட்டம் பார்த்தீங்கன்னா சாதாரணமான மக்கள். யாருங்க? நன்மை செஞ்சா நான் நன்மை செய்வேன், நீ தீமை செஞ்சா நான் தீமை செய்வேன். இவர் சாதாரண மனிதர்கள். ஆனா தெய்வீக சுபாவம் படுற யாருன்னா, நீ எனக்கு தீமை செய்தாலும் நான் உனக்கு என்ன செய்வேன்? நன்மை செய்வேன். தாவீது யாரு? கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்டான். சவுல் பிசாசுடைய ஆவியினால் நடத்தப்பட்டான். அவனுக்குள்ள அசுத்தாவி வந்திருக்கு. ஆகவே தனக்கு நன்மை செய்தவர்கள், அது பெற்றோரா இருக்கட்டும், உனக்கு யார் நன்மை செய்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக செய்தாலும் சரி, நன்மை செய்தவர்களுக்கு நாம் ஒருபோதும் கூட நாம் தீமையை செய்யக்கூடாது. அது வார்த்தையினாலோ செயலினாலோ தீமைகளை நாம் செய்யக்கூடாது. அப்படி தீமை செய்வோம் என்றால் நன்மை செய்வதற்கு நாம் பிசாசினால் நடத்தப்படுகிறோம். நாம் உலகத்தாரை போல நன்மை செய்தால் நான் நன்மை செய்வேன், தீமை செய்தால் தீமை செய்வேன். அது சாதாரண மக்கள்.
நீ கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் இருப்போம் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்றால், நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். தாவீது அப்படித்தான் செய்வான். தன்னை எத்தனையோ முறை கொல்லணும், செவுத்தோடு வைத்து அவனை குத்த வேண்டும் என்று எத்தனையோ முறை ஈட்டியை எய்தான். கர்த்தர் அவனை தப்பித்தார். ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, தாவீதை ஒருவர் குத்தலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. மன்னிக்கணும், தாவீது சவுலை கொல்லுகிற ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. ஆனா கொல்லவே இல்லை. கர்த்தர் அபிஷேகம் பண்ணணுமே, நான் கையை போட மாட்டேன்னு சொல்லிட்டு செய்யவில்லை. இதை அறிந்த சவுல் சொல்லுகிறாரு, நீ நீதிமான், நீ என்னை பார்க்கிற நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செஞ்சேன். அவன் தீமை செய்த எனக்கு நீ என்ன பண்ண? நீ நன்மை செய்த. ஆகவே நிச்சயமாக நீ ராஜாவாய் மாறுவாய். நீ சாதாரண ஒரு மேய்ப்பன், ஆடுகளை மேய்க்கிறவன், நான் ராஜா. அடுத்தது என் பையன் ராஜா வரமாட்டான், ஆனா நிச்சயமாக நீ தான் ராஜா வர. ஏன்னா நீ நீதிமான். நான் உனக்கு தீமை செஞ்சேன், நீ எனக்கு நன்மை செய்வாய், நிச்சயமா நீ ராஜாவாய் வருவாய், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் கையில் நிறைவேறப்படும் என்று நான் அறிவேன் என்று சவுல் ராஜா சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க தேவ ஆவியானவர் நடத்தப்படணும். நல்ல நாட்களை, தாவீது நல்ல நாட்களை கண்டாங்க. அது வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை, வனாந்திரத்தில் அழிந்தவனாய் காணப்பட்டான், உயிர்க்காக பயந்து குகைகளில் ஒளிந்தவனாய் இருந்தான். ஆனா அவன் தீமைக்கு நன்மை செய்தபடினாலே அவன் அநேக நல்ல நாட்கள் ஒரு மிக சிறந்த ராஜாவாக அவன் வாழ்ந்தான். அது முடிவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கையில் இருந்தது நாம் வாசிக்கும் பொழுது, யோசேப்பு தன்னுடைய சகோதரனுக்கு நன்மை தான் செய்தான். சகோதரனுக்கு சாப்பாடு கொண்டு வருகிறான். எத்தனையோ மலைகளை கடந்து வந்து தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு 17 வயது மதிக்கத்தக்க ஒரு சின்ன பையன், ஒரு வாலிபன் சாப்பாடை கொண்டு வருகிறான். தன்னுடைய சகோதரனை பார்த்து சொப்பனக்காரன் வருகிறான். இவன் என்ன பண்ண, நம்ம கொன்று போடலான்னு சொல்லிட்டு தன்னுடைய 10 சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, அவனுக்கு விரோதமாக எழுப்பி அவனை அடித்து துன்பப்படுத்தி குடியில போட்டு பிற்பாடு என்ன பண்ணாங்க, விற்று போட்டார்கள். அவ்வளவுதான், இனி என் சகோதரனை பார்க்கவே கூடாது, விற்று போட்டார். ஒரு நாள் ஒன்று வந்தது, எந்த சகோதரனை அவர்கள் விற்று போட்டார்கள் அதே சகோதரன் முன்பாக பணியத்தக்கதாக 10 பேரும் போய் வணங்கத்தக்கதாக கர்த்தரை உயர்த்தினார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். இப்ப யோசேப்பு நல்ல சான்ஸ். யோசேப்பு யாருன்னு இவங்களுக்கு தெரியல, ஆனா யோசேப்புக்கு அவங்க அண்ணனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் விசிட்லேயே தெரிஞ்சிச்சு இவங்க அண்ணனுக்குன்னு சொல்லி. அவனுக்கு இருந்த பவருக்கு என்ன வேணா செஞ்சிருக்கலாம், ஆனா அப்படி செய்யலங்க. இவன் தீமை செய்கிறவன் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் கூட தீமை செய்கிறவர்கள் அல்ல. தீமை செய்கிற தன்னுடைய அண்ணன்மார்களுக்கு அவன் நன்மையை செய்தான். அண்ணனுடைய குடும்பங்களுக்கு அவன் நன்மை செய்தான். யார் தனக்கு தீமை செய்வார்களோ அவர்களுக்கு இவன் நன்மை செய்தான். இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் அவன் பெற்றுக்கொண்டான். இவன் 11வது பிள்ளை, மூத்தவன் ரூபன். ஆனா சேஷ்டபுத்திர பாகம் வந்து யோசேப்புக்கு கற்றுக்கொடுத்த இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் தன்னுடைய 2 பிள்ளைகளும் கூட கோத்திர பிதாக்களுடைய அந்த அட்டவணையில வருவதற்கான கிருபையை கர்த்தர் செய்தார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை யோசேப்பு பெற்றுக்கொண்டான். காரணம் என்ன? அவன் தீமைக்கு நன்மை செய்வான். கர்த்தருடைய பிள்ளையை, நாம் நன்மையை பெற வேண்டும், ஜீவனை பெற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை சுக வாழ்வாக மாற வேண்டும், நல்ல நாட்களை நாம் காண வேண்டும் என்றால் பொல்லாப்பை செய்யக்கூடாது, பொல்லாப்பை பேசக்கூடாது. 2வதாக கபடான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, கபடான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. செய்ய வேண்டிய காரியங்கள் நன்மையை செய்யணும். குறிப்பாக நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக நம் வசனத்தை வாசித்தோம் பாருங்க. சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ரொம்ப முக்கியமான காரியம். நன்மை செய்யணும், செய்ய வேண்டியதை நான் மீண்டும் நான் ஞாபகப்படுத்துறேன். நன்மை செய்யணும், கூடுமானவரை நன்மை செய்யுங்க. 2வதாக சமாதானத்தை தேடி அதை பின்தொடருங்க. Seek peace and pursue it. ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, ரோமர் 12:18, கூடுமானால் உங்களால் ஆன மற்றும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப கஷ்டமானது. எல்லாரோட சமாதானம் ரொம்ப கஷ்டம். பைபிள் சொல்லுது, உன்னால கூடுமான மட்டும் எல்லா மனுஷரோட சமாதானமா இருங்க. உங்க குடும்பத்தாரோட சமாதானமா இருங்க, உங்க நெய்பர்ஸோட சமாதானமாக இருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட சமாதானமாக இருங்க, உங்க ஆபீஸ்ல சமாதானம், அவங்க யாராவது சமாதானமாக இருங்க, சபையில சமாதானமாக இருங்க. யாரோட நமக்கு பகைமை இருக்கக்கூடாது, யாரோட நமக்கு வைராகிய வெறுப்புகள் இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, நீ சமாதானத்தை கூடுமான வரைக்கும் எல்லாரோடு கூட சமாதானம். அவங்க இருக்க விரும்பலாம் சார், நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரோடு கூட சமாதானமா இருக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்க வேண்டும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சமாதானத்தை தேடு பைபிள் சொல்கிறது. Seek peace. நம்ம எங்க போய் தேடுறது சமாதானத்தை? இமாலய மலையில சமாதானம் கிடைக்குமா?
புண்ணிய ஸ்தலங்களுக்கு போன சமாதானம் கிடைக்குமா? 100 பேருக்கு அன்னதானம் பண்ண சமாதானம் கிடைக்குமா? உலகத்துல என்ன செய்தாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது. சமாதானத்தை கொடுக்கிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பேர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான கர்த்தர் அவர். 2 தெசலோனிக்கேயர் 3:16 2 தெசலோனிக்கேயர் 3:16 சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. அவர் பேர் என்னது? சமாதான பிரபு, சமாதான கர்த்தர். உங்களுக்கு எல்லா விதத்திலும் சமாதானத்தை தருவாராக. சமாதான காரணர் அவர் தாங்க. சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் அவர் தாங்க. உலகத்துல யாருமே நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. நம்முடைய பணம் நமக்கு சமாதானத்தை, நிம்மதியை கொடுக்காது. சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் சமாதான பிரபுவாக்கி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் அவனுக்கு கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஏன் பீஸ், ஏன் சமாதானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக, உலகம் கொடுத்துச்சுன்னா கொஞ்ச நேரம் தான் சமாதானம், அந்த நிம்மதி கொஞ்ச நேரம் தான். ஆனா நான் உனக்கு நிலையான சமாதானத்தை தருகிறேன் ஆண்டு சொல்றேன். ஏன் சமாதானத்தை நான் அனுப்புறேன்? ஆண்டவருடைய சமாதானம் பார்த்தீங்கன்னா அவர் எதற்கும் அவர் கலங்கல பாருங்க. என்ன நடந்தாலும் அவர் கலங்கல. சீசர்கள் அலறாங்க, படகுல சீசர்கள் அலறாங்க. ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்க கவலை இல்லையா? புயல் காற்று அடிக்கிறதே, இந்த கப்பல் இந்த படகு கவிழ போகிறதே உங்க கவலை இல்லையான்னு சொல்லப்படுது. ஆண்டவர் பயப்படணும். அந்த காற்றின் கடலையும் பார்த்து ஆண்டவர் பயப்படல. அவர் தூங்கிட்டு இருந்தாரு. அவர் எழுப்பி காற்றின் கடலையும் அதட்டினார். அங்கே அமைதி கொண்டாரு. அவரை பிடிக்கும்படியாக கெத்செமனே தோட்டத்துல வராங்க. ஒரு பெரிய சேனை வருகிறது. தன்னுடைய சீஷர்கள் எல்லாம் தலை தெறிக்க அவர்கள் ஓடினார்கள். ஒருத்தனும் இயேசு கூட இல்லை. இயேசு கேட்கிறார், யாரை தேடுறீங்க? இயேசுவை தேடுறேன், நான் தான் இயேசுன்னு சொல்றாரு. அவர் தெரியும் பயங்கரமான ஒரு கோரமான ஒரு மரணத்தை அவர் அனுபவிக்கணும்னு தெரியும். ஆனா அந்த மரண தருவாயில் கூட அவர் எதிர்கொண்டாருங்க. அவருக்குள்ள ஒரு சமாதானம். அவர் எதுக்கும் அவர் பயப்படாரு. அல்லேலூயா. இந்த சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானத்தை எங்கிருந்து நம்ம பெற முடியும்? சமாதானத்தின் தேவன் தாங்க நம்ம சமாதானத்தை கொடுக்கும். அவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது, அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். பிலிப்பியர் 4:6-7 நாம் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4:6-7 நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயங்களில் காணப்படும். எப்பொழுது? நீங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால வேண்டுதல தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எதற்கும் கவலைப்படாதீங்க. நீ கர்த்தரோட பேசுறது, எதற்கும் கவலைப்படாதீங்க. மகனே மகளே, சகோதரனே சகோதரியே, நீங்க ஆண்டவருடைய வார்த்தை எதுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன நிலையில ஆண்டவர் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால வேண்டுதனால தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துனீங்கன்னா, நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா, புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை கர்த்தருடைய உள்ளங்களிலே இல்லங்களிலே கர்த்தர் கொடுக்கிறார். எங்கிருந்து நமக்கு சமாதானம் கிடைக்கும்? இந்த சமாதான தேவனை நாம் தேடும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை அவர் நம்ம கொடுக்கிறார். அல்லேலூயா. சமாதானத்தை தேடி அதை பற்றிக்கொள், pursue it, அதை பின்தொடர். இது ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல. எனக்கு ஒரு நாள் சமாதானம் போதும் யாரும் சொல்றீங்களா? லைஃப் டைம் நமக்கு சமாதானம் வேணும். என் வாழ்நாள் நான் சமாதானத்தோட நான் வாழணும். சமாதான தேவனை நீங்க பற்றி கொள்ளுங்க, அவரை பிடித்துக் கொள்ளுங்க. அடுத்தது ஒப்புரவாக வேண்டிய காரியங்களை ஒப்புரவாகணும். தேவனோட ஒப்புரவாகணும். அந்த பரிசுத்த தெய்வத்தோட இந்த பாவ வாழ்க்கை வாழுகிற நாம் என்ன செய்யணும்? ஒப்புரவாயிட்டோம்னா ரொம்ப ஈஸிங்க. இயேசு ஆண்டவரே நான் பாவி, இந்த பாவம் பண்ணிட்டு நான் மன்னிச்சிருங்கன்னா அவரோட ஒப்புரவாயிட்டீங்க. உன் பாவங்களை அவர் நினைத்து விட பார்ப்பதில்லை, அவர் நம்மை மன்னிக்கிறார். இயேசு சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். reconcile with God and also with men. தேவனோடு கூட ஒப்புரவாகணும். அதே சமயத்தில் மனிதர்கள் யாரோட ஒப்புரவாகாம பகைமையோடு கூட வைராகியத்தோடு கூட நாம் இருக்கிறோமோ அவர்களோடு கூட ஒப்புரவானோம்னா இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. தேவனோட ஒப்புரவாகணும். யாரோட பேசிக்காம இன்னும் நம்ம எப்படி இருக்கணும், வைராக்கியமா இருக்கிறோமோ
காய்களோட ஒரு வெறுப்போட அந்த வைராக்கியத்தை நம்ம விட்டுட்டு அவங்களோட சமாதானப்படணும், ரெக்கன்சல் ஆகணும், ஒப்புரவாகணும். இரண்டாவதாக எங்க ஐக்கியம் இருக்குமோ அங்கே சமாதானம் காணும். நம்முடைய குடும்பங்களிலே ஐக்கியம், ஃபெலோஷிப், யூனிட்டி காணப்படணும். எங்கே ஒருமித்து சகோதரர்கள் வாசம் பண்ணுகிறார்களோ அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நம்முடைய குடும்பங்களிலே சண்டைகள் சச்சரவுகள் இல்லாம, வாக்குவாதங்கள் இல்லாம, கூக்குரல்கள் இல்லாம, நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் கரெக்டா நீ கரெக்டா என்ற வாக்குவாதங்கள் இல்லாம நம்ம தாழ்ந்து போகிறதால ஒரு குறை நம்மளுக்கு கீழே வந்துடாது. தாழ்ந்து போயிட்டா கத்தரை உயர்த்து, தாழ்வையில கத்தரை உயர்த்து. ஒருவேளை அவங்க நினைக்கலாம் நான் ஜெயிச்சுன்னு நினைக்கலாம், நினைச்சு போட்டோம். ஆனா உங்களை நீங்க தாழ்த்தீங்கன்னா கத்தரை உயர்த்துங்க. ஆகவே சமாதான தேவனை பிடித்துக் கொள்ளணும். இரண்டாவதாக ஒப்புரவாகணும், தேவனோடு கூட சக மனிதர்களோடு கூட ஒப்புரவாகணும், ஐக்கியமாக இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருக்கணும், சமாதானத்தை பெறணும், ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன நிலையில நான் இருந்தாலும் சரி, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிவேன். நான் ஒப்பு கொடுத்ததை கடைசி வரைக்கும் அவர் காத்துக்கொள்வார். அது மரணமே ஆனாலும் என் தேவன் என்னை தப்பு வைப்பார். எவ்விதமாக அந்த 3 வாலிபர்கள் அந்த அக்னி சூளை நடுவே, அந்த அக்னி சூளை முன்பாக நிற்கிறாங்க. அவங்களை டிராக் பண்ணிட்டு கொண்டு போகல, இழுத்துட்டு கொண்டு போகல, அக்னி சூழல் அவங்களை போடல, அவர்களாகவே வாலண்டியரா போறாங்க. சிங்கத்தை அப்படி இழுத்து கொண்டு போகல, அவனாகவே போகிறான். அவனுக்கு தெரியும் என் தேவன் என்னை தப்பு வைப்பான். தப்பு வைக்காவிட்டாலும் சரி, என் தேவனுக்கு பிரியமானதை நான் செய்ய மாட்டேன். அந்த விசுவாசம் தாங்க, கர்த்தர் மேல விசுவாசம் தான். கொஞ்சம் கூட பதட்டம் அவருக்கு இல்லை, பயம் அவருக்கு இல்லை. மரணம் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது மரணம், அதுக்கு நாங்கள் கவலைப்படலை. காரணம் தேவன் மேல் வைத்த விசுவாசம். இந்த விசுவாசம் தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. கடைசியாக நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட நான் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், எனக்கு வாழ்ந்திருக்க தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும், பசியா இருக்க தெரியும், திருப்தியாக சாப்பிட எனக்கு தெரியும். எனக்கு எந்த நிலையிலும் கூட சரி, நான் மனரம்யமா திருப்தியாக நான் இருப்பேன். இந்த கண்டென்ட்மெண்ட், இந்த ஒரு திருப்தி, மனநிறைவு நமக்கு போதும் என்கிற மனதில் தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது சமாதானமே இருக்காது. எனக்கு ஆண்டு வந்து என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, என் வீட்டுல எல்லாம் எனக்கு குறையே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சமாதானமா இருக்கீங்க. எது இருந்தாலும் சரி, எனக்கு இன்னும் அது இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கிறது என் வீட்டுல இல்லை, அவங்க வாழ்க்கையில இருக்கிறது என் வாழ்க்கையில இல்லை, இப்படி கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு வரலன்னா, ஒரு போதும் என்கிற மனம் உங்களுக்கு இல்லைன்னா, கண்டிப்பாக எத்தனை ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி நமக்கு இந்த சமாதானம் கிடைக்காம போகும். அது கர்த்தருடைய இந்த கண்டென்ட்மெண்ட், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த மன நிறைவு வேணுமே. கர்த்தரை என்னை சிந்தித்து பார்க்கும் பொழுது, பின்னிட்டு பார்க்கும் பொழுது, கர்த்தரை எத்தனை உயர்நிலை கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார், எவ்வளவு அதிசயமே கர்த்தர் நம்மை நடத்திருக்கிறார். கர்த்தரை நம்பினவர்கள் கீழே போனதே இல்லைங்க. கர்த்தர் நம்மை வாளாக மாற்றவே மாட்டார், கர்த்தர் நம்மை தலையாக மாற்றுவது, கீழாக்கங்களுடைய மேலாக மாற்றுவது. ஆகவே மனநிறைவோடு இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க குடும்பங்களை முறுமுறுப்போ இல்லை அந்த பாடல் இல்லாம ஆண்டவர் கொடுத்து இந்த ஆசீர்வாதம் அவங்க ஸ்தோத்திரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக சமாதானத்தை அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதிப்பாரா. நம்மளுடைய கண்டிப்படி நாம் சொல்லிப்போமா. இந்த காலை நேரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து, சகோதரி தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் இதுதான். நீ நன்மையை காணணும், அநேக நன்மைகளை நீ பெறணும், ஜீவன் உங்க லைஃப்பை நீங்க என்ஜாய் பண்ணணும், வேதனையோட அல்ல. நீ ஜீவனை விரும்புற, உன ஜீவனை கொடுக்க ஆண்டவர் சித்தமா இருக்கிறாரு. இம்மையில நீ சந்தோஷமா இருக்கும்படியாக மறுமையில் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவர் சித்தமா இருக்கிறார். ஆனா உனக்கு விருப்பமா இருக்க ஜீவனை பெறணும் நீங்க விரும்புறீங்களா? நல்ல நாட்களை காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த பூமியில நீ நல்ல நாட்களை காணணும். இதை பொல்லாத இந்த காலத்திலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல நாட்களை கர்த்தர் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது, செய்யக்கூடாத 2 காரியங்கள், பொல்லாத காரியங்கள், தீமையான காரியங்களை தயவு செய்து நான் பேச மாட்டேன். ஆண்டவரே, எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, தீமையான கருத்தை நான் நீ பேச மாட்டேன்ப்பா. பொய்யான காரியங்கள், பட்டய குத்துக்களை போன்ற வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், உண்மை கஷ்டப்படுற எந்த காரியம் ஆண்டவரே, காசிப்பான ஒருத்தரை குறித்து ஆண்ட தவறான காரியங்களை அதை இனி பேச மாட்டேன்ப்பா. உண்மை துதிக்கிற இந்த நாவினால அப்பா யாரையும் நான் புறம் கூற மாட்டேன். கபடாய் நான் ஆண்டவரே வேஷமாக நான் பேச மாட்டேன்ப்பா. உள்ள ஒண்ணு வெளியில ஒன்றுன்னு நான் பேச மாட்டேன்ப்பா. இது எல்லா கபட்டுத்தனத்தையும் ஆண்டவரே, இதை பொல்லாத காரியத்தை என்கிட்ட அகற்றுங்க.
ஆண்டவர் ஒப்புரவாய் ஆண்டவரே அப்பா இந்த காரியத்தை இனி நான் செய்யாத இந்த காரியம் என் நாவை நான் நடக்க கிருபை நான் செய்கிற இந்த பக்தி வீணாய் போகக்கூடாது அப்பா கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க அப்பா செய்ய வேண்டிய 2 காரியங்கள் அப்பா நான் நன்மையை செய்ய எனக்கு கிருபை தாங்க நன்மையை பேச ஆசீர்வதிக்க எனக்கு உதவி செய்யுங்க கூடுமான வரைக்கும் என்னால் முடிந்த நன்மைகளை நான் மற்றவர்களுக்கான எந்த கைமாறு கருதாமல் நான் நன்மை செய்ய கர்த்தர் என்னை ஆசீர்வதி நான் அப்படி இருக்கலப்பா நீ நல்லோர் மேலும் தீவிர மழையை பொழிய பண்ணுகிறீரே அப்போ உங்களுடைய பிள்ளைகளாக நாங்களும் ஆண்டவரே எல்லாருக்கும் நாங்கள் நன்மை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை வைப்பாங்க சமாதானத்தை தேடி அதை பற்றிக்கொள்ள அதை பின்தொடர எங்களுக்கு கிருபை தான் சமாதானக்காரன நீரை உண்மை அல்லாமல் எங்களுக்கு சமாதானம் எங்கிருந்து கிடைக்கும்பா குடும்பமாக சபையாக நாங்கள் உண்மை அதிகமாய் தேட அப்போ உண்மை பற்றுக்கொள்ள கிருபை தாங்க உம்மோட ஒப்புரவாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லா பகைவர் கசப்பான யாதொரு வேறு எங்களுக்குள்ள முளைக்காதபடி கத்தாவே கிருபையை நாங்கள் இழந்து போகாதபடி கத்தாவே இதனால எல்லா ஒப்புரவாக கத்த எங்களுக்கு கிருபை தான் நாங்கள் எல்லாரையும் மன்னிக்கிறோம்ப்பா அப்ப நாங்கள் ஜபத்துல நாங்கள் ஜெபிக்கிறோமே எங்க கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிக்கும் அப்ப நாங்கள் மன்னித்தா நீர் எங்களை மன்னிக்கிறீரப்பா கத்தாவினாலே எங்களுக்கு தீங்கு செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் கத்தாவே ஐக்கியமா இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்க குடும்பங்கள் ஐக்கியத்தை தாங்க சபையில ஐக்கியத்தை தாங்க எங்க அயலகத்தார் நடுவில் ஐக்கியமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா அப்ப உங்களை ஒரு விசுவாசத்தை தாங்க என்ன நடந்தாலும் என் தேவன் ஜீவன் உள்ளவர் என்னை கர்த்தர் கைவிட மாட்டார் எனக்கு கொடுத்த நல் வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் என்ற தைரியம் ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் போதும் என்கிற ஒரு மனதை இருக்கிறத தாங்கப்பா ஒரு மன நிறைவோடு கூட ஆண்டவரே அப்ப நாங்கள் பக்தி செய்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்ப நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல நாட்களை ஒவ்வொருவரும் கூட காண்பார்களாக ஒவ்வொருவருடைய நன்மையை காண்பார்களாக ஒவ்வொருவருடைய ஜீவனை பெறுவார்களாக இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எல்லா துதிகளுக்குமே மாற்றி புகழ்ச்சுமைக்கே சொல்கிறேன் கோவினால பாதிக்கப்படுகிற சபையார் ஆண்டவரே எங்க தேச மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே உடைய காயப்பட்ட கருத்தை நீட்டி உடைய வார்த்தை எனக்கு சுகமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த கொலை நோயிலிருந்து எங்க தேசத்திற்கு விடுதலை தாங்கப்பா உங்களுக்கு நன்றி எல்லா அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே ரட்சிக்க கூட அவருடைய கரம் குறுகி போகவில்லை அதிசயமானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாட்கள் எல்லா தேவைகளும் இயேசுவின் நாமத்தால் சந்திக்கப்படுவதாக வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை ஆசீர்வதிங்க நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லா துதிகனமாக்கி உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய நினைக்கும் சமாதானம் பாதுகாப்பு நம் அனைவருக்குள்ள சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் இன்றும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஆமென் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக கர்த்தரோடு இருப்பாராக